அன்பு நேயர்களே வணக்கம். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, வாழ்க வளமுடன். நமது சேனலில் தினமும் ராசி பலன்கள், பஞ்சாங்க குறிப்புகள், தினசரி விரதாதி விசேஷங்கள், அன்றைய நாளினுடைய சிறப்புகள், அன்றைய தினத்திற்கு உண்டான சுபமுகூர்த்த காலங்கள், சுபஹோரைகள் மற்றும் பூஜையில் சொல்ல வேண்டிய சங்கல்பம், பஞ்சாங்க சங்கல்பம் அனைத்தையும் நமது பதிவில் காண்பதற்கு நமது சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஆவணி மாதம் 30ஆம் நாள், செப்டம்பர் 15ஆம் தேதி, திங்கட்கிழமை. இன்றைய தினம் மகாலயபக்ஷத்தினுடைய 9ஆம் நாள், நவமி திதி. இந்த நவமிக்கு அபிதவா நவமி என்று பெயர். மேலும் இந்த நாளுக்கு இன்னொரு சிறப்பு என்னவென்றால், வியதிபாத யோகம். மகாலயபக்ஷத்தில் வரக்கூடிய இந்த வியதிபாத யோகம் மிக மிக உன்னதமானது. முன்னோர் வழிபாட்டிற்கென்று உள்ள ஒரு மிக சிறப்பான நாட்கள்ல இந்த நாள் ஒன்று, இந்த வியதிபாத யோகம். அது இந்த மகாலயபக்ஷத்தில் வரக்கூடிய இந்த நாளுக்கு மகா வியதிபாத யோகம் என்று பெயர். எனவே இன்றைய தினம் முன்னோர் வழிபாடு செய்வது மற்றும் அபிதவான் நவமி, சுமங்கலிகளாக இறந்த பெண்களுக்காக இன்றைய தினம் பூஜைகள் செய்து வழிபாடு செய்வதனால் வீட்டுல நல்ல நிம்மதி, மகிழ்ச்சி, சந்தோஷம் என்பது உண்டாகும். முன்னோர்கள் திருப்தி அடைந்து நமக்கு நல்ல ஆசீர்வாதங்களை வழங்குவார்கள். எனவே இன்றைய தினம் முன்னோர் வழிபாடை செய்வது மிக மிக முக்கியமான ஒன்றாகும். மேலும் இன்றைய தினம் அம்பாள் வழிபாடு செய்வதற்கு மிகவும் ஒரு உன்னதமான நாள். இன்றைய தினம் திங்கட்கிழமை, மிருகசீரிஷ நட்சத்திரம் இணைந்து வருவது மிகவும் சிறப்பு. அதற்கு சோம மிருகசீரிஷம் என்று பெயர். எனவே இன்றைய தினம் அம்பாள் வழிபாடு செய்வது, தேவி பாகவதம் பாராயணம் செய்வது மிக சிறப்பான நல்ல பலன்களை உங்களுக்கு பெற்று தருவதாக அமையும். இன்றைய தினம் அம்பாளுக்கு தயிர் சாதத்தை நிவேதனம் செய்து வைத்து அம்பாளை மனதார பிரார்த்தனை செய்து வழிபாடு செய்வதால் நினைத்த காரியங்கள் கைகூடும். இன்றைய தினம் வாக்கியப்படி ஸ்ரீ பாஞ்சராத்திர ஜெயந்தி. ஸ்ரீரங்கம் போன்ற திருக்கோயில்களில் இன்றைய தினம் கிருஷ்ண பகவானை வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பு. பாஞ்சராத்திர ஜெயந்தி இன்றைய தினம் ஸ்ரீரங்கம் போன்ற ஆலயங்களில் மிக சிறப்பாக கொண்டாடப்படும். இன்றைய தினம் காலை திங்கட்கிழமையில 2 நாழிகை வரை அஷ்டமி திதி இருப்பதனால் ஸ்ரீரங்கம் போன்ற திருக்கோயில்களில் இன்றைய தினம்தான் ஸ்ரீ பாஞ்சராத்திர ஜெயந்தி வழிபாடு என்பது நடைபெறும். எனவே இன்றைய தினம் கிருஷ்ண வழிபாடு செய்வதற்கு மிக மிக சிறப்பான நாள். குழந்தைகளுக்கு இன்றைய தினம் கிருஷ்ண கதைகளை சொல்வது, கிருஷ்ணருக்கு சிறப்பு பூஜைகள் எல்லாம் செய்து வழிபாடு செய்வது, கிருஷ்ண மந்திரத்தை, உங்களுக்கு தெரிந்த கிருஷ்ண மந்திரத்தை இன்றைய தினம் 24 முறை நீங்கள் தொடர்ந்து சொல்லி வழிபாடு செய்வதனால் மிக சிறப்பான உன்னதமான நல்ல பலன்கள் எல்லாம் உண்டாகும். உங்களுக்கு தெரிந்த கிருஷ்ண மந்திரங்களை சொல்லலாம், அல்லது ஸ்ரீ கிருஷ்ணா கிருஷ்ணா என்ற அந்த திருநாமத்தையே இன்றைய தினம் நீங்கள் தொடர்ந்து உச்சரிப்பதனாலும் அந்த கிருஷ்ண பகவானுடைய பரிபூர்ண அருளாசி என்பது உங்களுக்கு உண்டாகும். இன்றைய கிரக நிலவரம்: மிதுனத்தில் குரு மற்றும் சந்திரன், சிம்மத்தில் சூரியன், சுக்கிரன் மற்றும் கேது, கன்னியில் புதன், துலாமில் செவ்வாய், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இனி இன்றைய ராசி பலன்கள். மேஷராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் ஒரு மிக சிறப்பான, உங்களுடைய குழந்தைகள் மூலியமாக நல்ல சந்தோஷமான செய்திகள் வரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமையும். இதுவரை உங்களுடைய பணிகளில் இருந்து வந்த தடைகள் எல்லாம் நீங்கி உங்களுடைய முயற்சிகள்ல மிகப்பெரிய வெற்றியும் நன்மையும் கிடைக்கக்கூடிய ஒரு மிக சிறப்பான நாள். உங்களுடைய 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்துல சந்திர பகவான் மற்றும் தனக்காரகனாகிய குருவினுடைய சஞ்சாரம், மேலும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல சூரியன், கேது மற்றும் சுக்கிர பகவானுடைய சஞ்சாரம். எனவே இந்த நாள் உங்களுடைய பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்கள்ல இதுவரை மறைமுகமாக இருந்து வந்த அந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி உங்களுக்கு நல்ல லாபம் வரக்கூடிய ஒரு நல்ல நாளாகும். மனதிற்கு மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெறக்கூடிய ஒரு மிக சிறப்பான நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் உங்களுடைய பணியிடங்கள்ல உங்களுக்கு நல்ல ஒரு ஆதரவான மகிழ்ச்சியான நல்ல சூழ்நிலை என்பது உருவாகும். இன்றைய தினம் உங்களுடைய கடன் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் தீரக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. மனதில் இதுவரை இருந்து வந்த குழப்பங்கள் எல்லாம் நீங்கக்கூடிய ஒரு மிக சிறப்பான சந்தோஷமான நாளாக இந்த நாள் அமைகிறது. உங்களுடைய தனஸ்தானத்துல இன்றைய தினம் சந்திர பகவானுடைய சஞ்சாரம் தனக்காரகருடன் இணைந்து, எனவே தொழில் வியாபாரங்கள்ல நல்ல தனவரவு என்பது இன்றைய தினம் வரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது.
வாக்குறுதிகளை யாருக்காவது இன்றைய தினம் பணம் சார்ந்த விஷயங்களில் தருவதாக இருந்தால் அதில் சற்று நிதானத்துடன் சிந்தித்து யோசனை செய்து அதன் பிறகு நீங்கள் வாக்குறுதிகளை தர வேண்டும். கொடுக்கல் வாங்கலில் சற்று நீங்கள் கவனத்துடனும் எச்சரிக்கையுடன் இருப்பது உங்களுக்கு நன்மைகளை தருவதாக அமையும். குடும்பத்துல நல்ல மகிழ்ச்சி சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் நீங்கள் நினைத்த காரியங்களை மிக சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு சாதகமான நாளாக இந்த நாள் அமைகிறது. இன்றைய தினம் உங்கள் ராசியிலேயே குரு மற்றும் சந்திரனுடைய சஞ்சாரம், மேலும் உங்களுடைய ராசிநாதன் 4ஆம் இடமான கேந்திரத்துல இன்றைய தினம் சஞ்சாரம். உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் சற்று கவனம் என்பது வேண்டும். உங்களுடைய முயற்சி ஸ்தானத்துல சூரியன் கேது மற்றும் சுக்கிரனுடைய சஞ்சாரம். உங்களுடைய முயற்சிகள்ல நல்ல முன்னேற்றங்கள், நீங்கள் விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது. உங்களுடன் இருப்பவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு மிக சிறப்பான சாதகமான நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் உங்களுடைய ராசிநாதன் 12ஆம் இடத்துல சஞ்சாரம், குருவுடன் இணைந்து சஞ்சாரம். எனவே இன்றைய தினத்துல நீங்கள் தேவையற்ற வீண் வாக்குவாதங்களையும் விவாதங்களையும் தவிர்ப்பது உங்களுக்கு நன்மையை தருவதாக அமையும். இன்றைய தினம் உங்களுடைய குடும்பத்தில் இருந்தாலும் சரி அல்லது பணியிடங்களில் இருந்தாலும் சரி தேவையற்ற வாக்குவாதங்களை நீங்கள் முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும். மற்றவர்களுடைய விஷயத்துல உங்களுடைய தலையீடு என்பது நிச்சயம் நீங்கள் தவிர்க்க வேண்டும். குடும்பத்துல விவாதங்களை தவிர்ப்பது உங்களுக்கு மிக சிறப்பான நன்மைகளையும் நற்பலன்களையும் தருவதாக அமையும். மேலும் இன்றைய தினம் உங்களுக்கு திடீர் பயணங்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. தொழில் வியாபாரங்கள் சிறப்பாக இருக்கும். உங்களுடைய பணியிடங்கள்ல உங்களுக்கு நிதானம் கவனம் என்பது தேவை. சிலருக்கு பணியிட மாற்றங்கள் வரக்கூடிய ஒரு நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. எனவே பணியிடங்கள்ல மிகுந்த எச்சரிக்கையுடனும் கவனத்துடனும் நீங்கள் விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இந்த நாள் அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் ஒரு மிக சிறப்பான நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது. பணியிடங்கள்ல உங்களுடைய உயர் அதிகாரிகள் உங்களை பாராட்டக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. உங்களுடன் பணி புரிபவர்களுடைய ஆதரவு கிடைக்கக்கூடிய நல்ல நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. மனக்கவலைகள் எல்லாம் மறையக்கூடிய ஒரு மிக சிறப்பான நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. அரசு வழி அனுகூலங்கள், அரசு சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு சாதகமான செய்திகள் வரக்கூடிய ஒரு மிக சிறப்பான நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. சிலருக்கு வீடு வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் என்பது அமையும். இன்றைய தினம் உங்களுடைய தனஸ்தானத்துல புதன் பகவானுடைய சஞ்சாரம். எனவே நீங்கள் உங்களுடைய சிந்தனைகள் ஒரு மிக சிறப்பாகவும் அந்த சிந்தனைகள் மூலமாக உங்களுடைய செயல்பாடுகள்ல நல்ல வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு மிக சிறப்பான நாளாக இந்த நாள் அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் உங்களுடைய நீண்ட நாள் எதிர்பார்ப்புகள் நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது. இன்றைய தினம் உங்களுடைய குடும்பத்துல நல்ல சந்தோஷம் மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய ஒரு மிக சிறப்பான நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்கள்ல அல்லது சொத்து சம்பந்தமான விஷயங்கள், நிலம் வீடு போன்ற விஷயங்கள்ல உங்களுக்கு நல்ல சாதகமான செய்திகள் வரக்கூடிய நாளாகவும் அதில் நல்ல லாபங்கள் வரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. உங்களுடைய தனஸ்தானத்துல செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம், குருவினுடைய பார்வையும் பெற்றிருக்கக்கூடிய இந்த நாள் ஒரு மிக சிறப்பான அற்புதமான நல்ல லாபங்கள் வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது. மேலும் உங்களுடைய தொழில் ஸ்தானத்துல சந்திர பகவானுடைய சஞ்சாரம். எனவே தொழில் வியாபாரங்கள்ல நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய நாளாகவும், பதவி உயர்வுக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு பதவி உயர்வு சம்பந்தமான நல்ல செய்திகள் வரக்கூடிய நாளாகவும், புதிய வேலைவாய்ப்பு உருவாகக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த நாள் ஒரு மிக சிறப்பான நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது. உங்களுடைய ராசிநாதன் சூரியன் மற்றும் கேதுவுடன் இணைந்து லாபஸ்தானத்துல சஞ்சாரம். மேலும் உங்களுடைய பாக்கியஸ்தானத்துல குரு மற்றும் சந்திரனுடைய சஞ்சாரம். குருவினுடைய பார்வை உங்கள் ராசியின் மீது, ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாயின் மீது இருக்கக்கூடிய இந்த நாள்ல உங்களுடைய பணிகள்ல நீங்கள் நல்ல உற்சாகமாக செயல்படக்கூடிய நாளாகவும், உங்களுக்கு நல்ல ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. உங்களுக்கு இதுவரை இருந்து வந்த மனக்குழப்பங்கள் மனக்கவலைகள் எல்லாம் நீங்கக்கூடிய நல்ல நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. உங்களுடைய வாழ்க்கை துணையினுடைய தேவைகளை பூர்த்தி செய்து மகிழக்கூடிய ஒரு மிக சிறப்பான நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. உங்களுடைய பேச்சில் மட்டும் சற்று நிதானம், எச்சரிக்கை, கவனம் என்பது தேவை. ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். இந்த நாள்ல உங்களுடைய தொழில் வியாபாரத்துல நல்ல லாபங்கள் வருமானங்கள் வரக்கூடிய நாளாகவும், பொருளாதாரம் மிக சிறப்பாக இருக்கக்கூடிய நல்ல நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டம நாளாக அமைவதனால் இன்றைய நாளில் உங்களுடைய
பேச்சு மற்றும் உங்களுடைய செயல்களில் மிகுந்த கவனம், எச்சரிக்கை என்பது தேவை. இன்றைய தினம் நீங்கள் நாள் முழுவதும் மௌனத்தையும் நிதானத்தையும் கடைபிடிப்பது உங்களுக்கு நல்ல நன்மைகளை தருவதாக அமையும். தேவையற்ற வீண் விவாதங்களையும் வாக்குவாதங்களையும் இன்றைய தினம் நீங்கள் தவிர்க்க வேண்டும். புதிய பயணங்களையும் புதிய முயற்சிகளையும் இன்றைய தினம் தவிர்ப்பது உங்களுக்கு மேலும் சிறப்பான நன்மைகளை தருவதாக அமையும். மற்றவர்களுடைய விஷயங்கள்ல தேவையில்லாமல் உங்களுடைய தலையீடை நீங்கள் முற்றிலுமாக இன்றைய நாள் தவிர்க்க வேண்டும். தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் ஒரு மிக சிறப்பான நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது. உங்களுடைய உறவினர்கள் மற்றும் உடன் பிறந்தவர்களுடைய ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாகும். வியாபாரத்துல ஒரு மிக சிறப்பான நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. இன்றைய தினம் உங்களுடைய பாக்கியஸ்தானத்துல சூரியன், கேது மற்றும் சுக்கிரனுடைய சஞ்சாரம், எனவே அரசு வழி அனுகூலங்கள் இருக்கக்கூடிய நாளாகவும், பணியிடங்கள்ல மிகுந்த உற்சாகத்துடனும் தன்னம்பிக்கையுடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. சிலருக்கு பணியிடங்கள்ல புதிய பொறுப்புகள், கூடுதல் பொறுப்புகள் வரக்கூடிய நாளாகும். சிலருக்கு பதவி உயர்வுகள் வரக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. இன்றைய தினம் நீங்கள் நீண்ட நாள் செய்து முடிக்கப்படாமல் இருந்த காரியங்களை திட்டமிட்டபடி நீங்கள் நினைத்தபடி இன்றைய தினம் செய்து முடித்து உயர் அதிகாரிகளுடைய பாராட்டுகளை பெறக்கூடிய ஒரு மிக சிறப்பான நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது. கல்வியில நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் ஒரு மிக சிறப்பான நாளாக இந்த நாள் அமைகிறது. உங்களுடைய தொழில் வியாபாரங்கள் மற்றும் உங்களுடைய பணியிடங்கள்ல நீங்கள் ஒரு சில முக்கியமான முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும், பயணங்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. இன்றைய தினம் சந்திர பகவான் குருவுடன் இணைந்து 6ஆம் இடத்துல சஞ்சாரம், மனக்குழப்பங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இருப்பதனால் நீங்கள் சற்று நிதானத்துடனும் பொறுமையுடனும் யோசித்து பதட்டப்படாமல் செயல்பட வேண்டிய நாளாக இந்த நாள் அமைகிறது. எனவே இன்றைய தினம் பொறுமை நிதானம் மிக மிக அவசியம். உங்களுடைய ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கக்கூடிய நல்ல நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. பணியிடங்கள்ல உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை என்பது உண்டாகும். உங்களுடைய முயற்சிகளுக்கு நீங்கள் பணிபுரியக்கூடிய இடங்கள்ல உங்களுடைய உயர் அதிகாரிகளினுடைய பாராட்டுகளை பெறக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. உங்களுடைய முயற்சிகள்ல இதுவரை இருந்து வந்த தடைகள் எல்லாம் நீங்கி முயற்சிகள்ல மிகப்பெரிய முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும், இன்றைய தினம் நீங்கள் பொறுமை மற்றும் நிதானத்துடன் யோசித்து சிந்தித்து நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் மற்றும் நீங்கள் திட்டமிட்டு நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள்ல உங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றமும் உங்களுக்கு சாதகமான தீர்வுகள் வரக்கூடிய ஒரு மிக சிறப்பான நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. கும்பராசிக்காரர்களுக்கு நிதானத்துடன் செயல்பட வேண்டிய நாளாக இந்த நாள் அமைகிறது. உங்களுடைய ஆரோக்கியத்தில் அதிக கவனம் என்பது தேவை. பயணங்களிலும் சற்று எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். உங்களுடைய பணியிடங்கள்ல உங்களுடைய பேச்சில் மிக மிக கவனம் என்பது தேவை. சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சற்று பொறுமை நிதானத்தை கையாள்வது உங்களுக்கு நன்மையை தருவதாக அமையும். மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுடைய ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது. இன்றைய தினம் கேந்திரத்தில் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானம் மற்றும் கேந்திரத்துல குருவுடன் உங்களுடைய ராசிநாதனுடன் சந்திரனுடைய சஞ்சாரம், எனவே இந்த நாள்ல உங்களுடைய குடும்பத்துல நல்ல சந்தோஷம் மகிழ்ச்சி இருக்கக்கூடிய நல்ல நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. அரசு சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு சாதகமான முடிவுகள் வரக்கூடிய நாளாகவும், பணியிடங்கள்ல உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய சூழ்நிலை என்பது உருவாகும். சிலருக்கு பணியிட மாற்றங்கள், வேலை மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும், புதிய வேலை வாய்ப்புக்கு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய நல்ல நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. கல்வியில நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய நாளாகவும், பொருளாதாரம் மிக சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது. பஞ்சாங்கம் விஸ்வாவசு ஆண்டு தக்ஷணாயன புண்ணிய காலம், வருஷ ருது ஆவணி மாதம் 30ஆம் நாள், செப்டம்பர் 15ஆம் தேதி, திங்கட்கிழமை. இன்றைய பட்சம் கிருஷ்ணபக்ஷம், திதி அஷ்டமி திதி. இன்றைய நட்சத்திரம் மிருகசீரிஷ நட்சத்திரம். யோகம் சித்தி யோகம், கரணம் கௌலவ கரணம், நேத்திரம் 1, ஜீவன் அறை. இன்றைய தினம் சூரியோதயம் காலை 6 மணி 1 நிமிடம், சூரிய அஸ்தமனம் மாலை 6 மணி 6 நிமிடம். இன்றைய தினம் ராகு காலம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை, யமகண்டம் காலை 10:30 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை, கூலிகை பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. இன்றைய தினம் சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். இன்றைய தினம் சந்திராஷ்டமம் விசாகம் மற்றும் அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம்.
இன்று விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நாள் முழுவதும் சந்திராஷ்டம நாளாக அமைகிறது. இன்றைய நல்ல நேரம் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை, மாலை 6 மணி முதல் இரவு 8 மணி வரை. இன்றைய சார்த்த திதி கிருஷ்ணபக்ஷ நவமி. இனி இன்றைய சுபமுகூர்த்த நேரம். இன்றைய பிரம்ம முகூர்த்த நேரம் காலை 4 மணி 25 நிமிடம் முதல் காலை 5 மணி 13 நிமிடம் வரை. இன்றைய அபிஜித் முகூர்த்த நேரம் காலை 11 மணி 39 நிமிடம் முதல் நண்பகல் 12 மணி 28 நிமிடம் வரை. இன்றைய அமிர்த காலம் இரவு 9 மணி 4 நிமிடம் முதல் இரவு 10 மணி 37 நிமிடம் வரை. இனி இன்றைய சுபஹோரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை, காலை 8 மணி முதல் 9 மணி வரை, காலை 11 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை, மாலை 3 மணி முதல் 4 மணி வரை, மாலை 6 மணி முதல் இரவு 7 மணி வரை. சங்கல்பம் மமோபாத்த சமஸ்த त्रिदक्षयद्वारा श्री परमेश्वर प्रीत्यर्थम शुभे शोभने मुहूर्ते आद्य ब्रह्मणः द्वितीये परार्ते श्वेतवराह कल्पे वैवस्वत मन्वन्तरे अष्टाविंशतितमे कलियुगे प्रथमे पादे जम्बूद्वीपे भारतवर्षे भरतखण्डे मेरोः दक्षिणे पार्श्वे सहाब्दे अस्मिन् वर्तमाने व्यावहारिके प्रभवादि षष्टिसंवत्सराणां मध्ये பஞ்சாங்கம் விஸ்வாவசு நாம சம்வத்சரே தக்ஷிணாயனே வருஷ ருது சிம்ம மாசே கிருஷ்ணபக்ஷே அஷ்டம்யாம் சுபதிதோ வாசரக இந்து வாசர யுக்தாயாம் மிருகஷிரோ நக்ஷத்திர யுக்தாயாம் சித்தி யோக யுக்தாயாம் கௌளவ கரண யுக்தாயாம் ஏவங்குண விசேஷண விசிஷ்டாயாம் அஷ்யாம் அஷ்டம்யாம் சுபதிதோ. அன்பு நேயர்களே, தினமும் ராசி பலன், பஞ்சாங்க குறிப்புகள், சுபமுகூர்த்த நேரம், சுபமுகூர்த்த காலங்கள், பூஜையில் சொல்ல வேண்டிய சங்கல்பம், கிரக நிலவரம் அனைத்தையும் தெரிந்து கொள்வதற்கு நமது சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து மற்றவர்களும் இந்த பதிவை கேட்டு பயனடையும் வகையில் அனைவருக்குமே இந்த பதிவினை ஷேர் செய்து தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.